ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேரன் விலாக். இன்றைக்கி நம்ம ஷேரன் விலாகில் 1 கப் அவல் 2 உருளைக்கிழங்கு வச்சு சட்டுன்னு செய்யக்கூடிய ஈஸியான ரொம்ப டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் லேசான அவல் எடுத்துக்கலாம். இதை தண்ணி ஊற்றி நல்லா நம்ம கழுவி எடுத்துக்கலாம். நான் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கிறேன். இது மாதிரி நல்லா பிசைஞ்சு கழுவிக்கோங்க. இப்போ நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றி 5 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். லேசவல் சீக்கிரமாகவே ஊறிடும். நீங்கள் லேசவல் இல்லைன்னா கெட்டியவல் சிவப்பவல் கூட எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நல்லா கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். நமக்கு பிசைகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பிசைஞ்சாச்சு. அடுத்து நான் இன்றைக்கி 2 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு தோல் நீக்கி எடுத்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்ல மசியணும். கை வச்சு பிசைய முடியலைன்னா நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்க நல்லா மசித்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே மசித்து வச்சுருக்கிற அந்த அவலையும் இதை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். உருளைக்கிழங்கு அவல் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துடலாம். ஒரு கேரட்டை துருவி இது கூட சேர்த்துருக்கேன். நீங்கள் இது கூட முட்டைக்கோஸ் கூட துருவி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலையை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துடலாம். கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் ரவை, எல்லாத்தையும் இது கூட சேர்த்து நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் ரவைக்கு பதிலாக கடலை மாவு, பிரெட் க்ரம்ஸ் இது கூட சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை இது கூட சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா அந்த உருளைக்கிழங்கு அவல் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நம்ம இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க. 1 கப் அவல் 2 உருளைக்கிழங்கு இருந்தாலே போதும். சட்டுன்னு இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுத்துடலாம். குழந்தைங்கள ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதில் வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்து செய்யலாம். இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி நம்ம ரெடி பண்ண மாவில் கொஞ்சம் உருண்டைகளாக எடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் தட்டி எடுத்துக்கோங்க. குழந்தைகளுக்கு உருளைக்கிழங்குனா ரொம்ப பிடிக்கும். இப்படி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி இந்த மாதிரி ரவுண்டாக தட்டி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம எல்லா மாவையும் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். நம்ம எல்லா மாவையும் கட்லெட் மாதிரி தட்டி எடுத்தாச்சு. இனி இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு ஃப்ரை பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அது சூடானதும் நம்ம தட்டி வச்சுருக்கிற அந்த கட்லெட்டை எல்லாம் ஒன்றொன்று அதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தோசை கல்லில் கூட கொஞ்சமாக ஆயில் ஊற்றி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்நாக்ஸு ஈவினிங் சாப்பிட ரொம்ப நல்ல ஸ்நாக்ஸாக இருக்குங்க. இப்போ நம்ம எல்லா கட்லெட்டையும் அதில் போட்டாச்சு. நம்ம உடனே திருப்பி போடாதீங்க. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா வேகணும். குறைவான தீயிலே வச்சு நல்லா வேக விடுங்க. ரெண்டு பக்கமும் கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா இதை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு, கோல்டன் கலர் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வெளியே எடுத்துக்கலாம்.
இது டீ காஃபி கூட சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பாருங்கள், எல்லா கட்லெட்டையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்பவே ஈஸியான ரொம்ப டேஸ்டியான அவல் கட்லெட் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காதுங்க. 10 நிமிஷத்துலேயே நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு நீங்கள் இப்படி செஞ்சு வச்சிங்கன்னா அவங்க இதை ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு தடவை நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.